சகிட்ட சொல்லி அனுப்புறார். ராதையினுடைய சங்கம் வேணும். இந்த பிறவி பெருங்கடல்ல நீ எனக்கு அருமையான ரத்னம்னா நீ. இந்த 27 நட்சத்திரமும் சந்திரனுடைய மனைவி. அதுல சுவாதிக்கு திமிரு ஜாஸ்தி. அந்த நவரத்னத்துல முத்து மாத்திரம் பாரத தேசத்துல தான் கிடைக்கும், வேற கண்ட்ரியில கிடையவே கிடையாது. இந்த சுவாதியாவது முத்த பெத்துது, அந்த ரோகிணி ரத்னத்தை பெத்துதான். முதல்ல அந்த தோழி சகிட்ட கிருஷ்ணன் சொல்லி அனுப்புறார். அகமிக நிவசாமி யாகி ராதா, நான் இங்க இருக்கேன், நீ போய் ராதையை அழிச்சுன்னு வந்துடு. அதுல ஆரம்பிச்சு தத்யாஜம் விரஜசுந்தர் அத்தனை கோபிகைகளையும் தியாகம் பண்ணி ராதா ராதேன்னு உருகி சகிட்ட சொல்லி அனுப்புறார். ராதையினுடைய சங்கம் வேணும். நான் அப்படி துடிக்கிறேன், அத்தனை பிரயத்தனம் பண்றேன். துவமசி மம ஜீவன், ஏன் அப்படின்னா ஏன் உயிர்னா நீ. துவமசி மம பூஷ, நீதான் என்னுடைய பூஷணம். துவமசி மம பவஜலதிரயத்னம், நீ என்னுடைய இந்த பவஜலதின்னா சம்சார சாகரம், பிறவி பெருங்கடல். இந்த பிறவி பெருங்கடல்ல நீ எனக்கு அருமையான ரத்னம்னா நீ. துவமசி மம பவஜலதி ரத்னம். கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் சொல்றார், ஸ்வாதி சபத்னி கில தாரகாணம். முக்தா பலானாம் ஜனநீதி ரோஷாத் சாரோஹிணி நீலமசூதரத்னம் கிருதாத்பதம் கோபவது. கர்ணாமிர்தத்தில் சொல்றார் பில்வமங்கல சுவாமிகள், இந்த நட்சத்திரங்கள்லாம் சந்திரனுடைய மனைவிகள். இந்த 27 நட்சத்திரமும் சந்திரனுடைய மனைவி. அதுல சுவாதிக்கு திமிரு ஜாஸ்தியா. இந்த திமிருக்கு காரணம் என்னன்னா முக்தா பலானாம் ஜனநீதி ரோஷாத். அந்த சுவாதி நட்சத்திரத்துல தான் மழை பெஞ்சதுன்னா அது கிளிஞ்சல்ல பட்ட உடனே மூடின்றும். அதுதான் விலை மதிக்க முடியாத முத்து. முத்த பெத்து கொடுக்கறதுனால சுவாதிக்கு திமிரு ஜாஸ்தியா. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, இந்த நவரத்னங்கள் நாம சொல்றோமோ 9 விதமான ரத்னம். மோதிரம் போட்டுக்கிறாளே, மோதிரம் போட்டுக்கிறா, நெக்லஸ் போட்டுக்கிறா, வலை போட்டுக்கிறா. நவரத்னத்தில் வேர்ல்டு முழுக்க கிடைக்கும் நவரத்னம். உலகம் முழுக்க கிடைக்கும். உலகம் முழுக்க 8 ரத்னம் தான் கிடைக்கும். எந்த சமுத்திரத்துக்கு போனாலும் 8 தான் கிடைக்கும். அந்த நவரத்னத்தில் முத்து மாத்திரம் பாரத தேசத்தில் தான் கிடைக்கும், வேற கண்ட்ரியில கிடையவே கிடையாது முத்து. அதை விட சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ, அந்த முத்தும் தாமிரபரணி தீரத்தில் தான் கிடைக்கும். திருநெல்வேலி ஜில்லால தான் கிடைக்கும். அது தாமிரபரணியில தான் முத்து கிடைக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு அகம்பாவம் இருக்கு. தாமிரபரணி சமுத்திரத்தில் கலக்கிறதும் அந்த இடத்துல தான் முத்து உற்பத்தி. அதனால இந்த சுவாதிக்கு திமிரு. அது எப்ப அடங்கினதுன்னா, இந்த சுவாதியாவது முத்த பெத்துது, அந்த ரோகிணி ரத்னத்தை பெத்துதான். என்ன ரத்னம்னா கோபால ரத்னம், புவனைக ரத்னம், கோபாங்கனா யௌவன பாக்ய ரத்னம்,
ஸ்ரீ கிருஷ்ண ரத்னம், சுரசேவிய ரத்னம், ஸ்ரீ கிருஷ்ண ரத்னம். அந்த சுவாதி முத்த பெத்துது, முத்தை விட ரத்னம் வேல்யூ கூட. அந்த ரோகிணி ரத்னத்தை பெத்து. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.